காந்தமாக்கும் புலத்தில் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டின் அடிப்படையில் டேய் கௌதம், பிரசன்ட் சார். எழுந்துரு. ஐயோ, தூங்கிட்டு இருக்கிறோமே. கிளாஸ் டைம்ல தூங்கிட்டு இருக்க? பாட்டி இறந்துட்டாங்க சார், அதனால நைட்டு ஃபுல்லாக தூங்கலிங்க சார். அதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? லீவ் போட்டு வீட்லயே தூங்குறது? வீட்டில் இருந்தால் தூக்கம் வரலிங்க சார். நீங்கள் பாடம் எடுத்தால் தான் தூக்கம் வரும், அதனால தான் சார் ஸ்கூலுக்கு வந்தேன். அவனே எவ்வளவு திமிரு இருந்தா நான் கிளாஸ் எடுத்தது உனக்கு தூக்கம் வருமா? என்ன பார்த்தா உனக்கு தேன மாதிரி தெரியுது சார். நடத்துகிற பாடம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடத்தை எப்படி புரிய வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. கிளாஸ்ல தெரியாதனமா தூங்கிட்டா காதை பிடிக்கிற, ப்ரேயர்ல தேசிய கீதம் பாடும்போது இங்கிலீஷ் டீச்சரை சைட் அடிக்கிற. நீ நடத்துற பாடத்துல நான் ஏன் சார் கவனிக்கணும்? நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்ல. நிம்மதியா தூங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் அநாகரிகமா எழுப்பி கிளாஸை கவனிக்க சொல்றிய. நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு? திருவள்ளூர் மாவட்டத்துல 35 பேர் இருக்க கிளாஸ்ல 35 மார்க் கூட எடுக்க வக்கில்லாத மக்கு ஸ்டூடெண்ட் நீ இந்த வாத்தியாரை எடுத்து பேசுறியா? எக்ஸாம் டைம்ல பிட் அடிச்சு பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் எனக்கும் சரி, கிளாஸ் டைம்ல அரை மணி நேரம் பாடம் எடுத்துட்டு மாசம் 60,000 சம்பளம் வாங்குற வாத்தியார் உனக்கும் சரி. எல்லாத்துக்கும் படிப்பு தான் காரணமா இருக்குது. ஆணவமா பேசுறது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வரியா? நீ வாத்தியாரு, உன் கையில போன் இருக்கலான்றதும் நான் ஸ்டூடெண்ட் என் கையில போன் இருக்க கூடாதுன்றதும் அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். நீங்க எல்லாம் உங்க போனை உங்க ஷர்ட் பேக்லயே இல்ல பேண்ட் பேக்லயே வச்சிருப்பீங்க. ஆனா நான் என் போனை உங்ககிட்ட மறைக்கிறதுக்காக என் ஜெட்டில வச்சிருக்கியா? ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? டீஸ் கொடுத்துருவியா? குடியா? மளிகை கடைக்கு வேலைக்கு போனா மாசம் 5,000 கொடுப்பான். பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போனா மாசம் 10,000 கொடுப்பான். எந்த வாத்தியார் பாடம் எடுத்தாலும் கவனிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து படிக்கணுன்ற தேவையும் இருக்காது. டேய், நீ ரொம்ப பேசுற. இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஸ்கூல். ஏய், இது வேணா உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்கூலா இருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இனிமே நான் கிளாஸை கட் அடிச்சாலும் எக்ஸாம் டைம்ல பிட் அடிச்சாலும் ஏன் கணக்கு டீச்சரை சைட் அடிச்சாலும் சரி, எந்த வாத்தியாராவது கேள்வி கேட்டீங்க உடனே உருவிடுவேன். மச்சான், படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டல, இதோ வந்து நிக்கிறேன்.